சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன். லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா, வருமானம் எப்படி இருக்கும், வேலை நல்லா அமையுமா, தொழில் செய்யலாமா, குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமணம் எப்போ நடக்கும், கடன் சுமை குறையுமா, சொந்த வீடு அமையுமா, ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள், உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும், ஸோ ரொம்ப கஷ்டமாகவே லைஃப் போயிட்டுருக்கு, எப்போ இந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும். அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும். அந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான். ஸோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதாக இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை முறையில் ஒத்துப்போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய ராசி பலன் அப்படின்றத பார்ப்பீங்க. கடக ராசி தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக நடக்காது. சரிங்களா? அப்போது ஜாதக ரீதியாகவும் இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒத்துப்போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 20 வருட சுக்கிர திசை வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4வது திசையாக வரக்கூடியது தான் இந்த சுக்கிர திசை. அதாவது வாழ்க்கையோட வசந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த திசை தொடங்குறப்பயே, ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த திசை தொடங்குறப்பவே பொருளாதார நெருக்கடி இல்லைன்னா குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதாவது இந்த 20 வருட ராஜயோகம் அப்படின்றத ஒரு சிலருக்கு முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கேது திசை பயங்கரமான கடுமையான விளைவுகளை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த சுக்கிர திசையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுக்கிரன் அதிகப்படியான ஒரு தீமை செய்யக்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கையாளணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். எத்தனை வயது வரைக்கும் இந்த சுக்கிர திசை நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுக்கிர திசை 20 வருட காலகட்டம் நடக்கும். அதாவது பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 37லேருந்து 47 வயதுக்குள்ளே தொடங்கும். ஸோ அதாவது லைஃப்பை நல்லா அனுபவிக்க வேண்டிய வயசு இல்லைங்களா இது. செட்டில் ஆகிறது, ஒரு வீடு கட்டுறது, கார் வாங்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், எல்லார் முன்னாடியும் மரியாதையோடையும் கௌரவத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஏஜ் இல்லைங்களா. குழந்தைங்கள நல்லா வளர்த்திடணும், படிக்க வச்சிடணும், ஸோ அப்படின்னு நிறைய ட்ரீம் இருக்கும் இந்த ஏஜில் இல்லைங்களா. அப்போது பூசம் 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 43 வயசுலேருந்து 63 வயது வரைக்கும் இந்த சுக்கிரதசை நடக்கும். 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 38 வயதுலேருந்து 58 வயது வரைக்கும் இந்த சுக்கிரதசை நடக்கும். பூசம் 3ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 34 வயதுலேருந்து 54 வயது வரைக்கும். பூசம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 29 வயதுல இருந்து 49 வயது வரைக்கும் இந்த சுக்கிர திசை அப்படின்றது இருக்கும். அதாவது ஒரு மனுஷனை தன்னோட வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் செட்டில் ஆக வேண்டிய அந்த நடுத்தர வயது முழுவதுமே இந்த சுக்கிர திசை அப்படின்றது உங்களுக்கு கவர் ஆகிடும். அப்போ பூச நட்சத்திரத்தின் 4 பாதங்களுமே கடகராசியில் வருது. சுகபோகம் அப்படின்னாலே சுக்கிரன் தான். ஒரு ஆபரணங்களாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், சொகுசு வாழ்க்கை, ஸோ இது எல்லாமே நம்ம அனுபவிக்கணும், யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் இந்த வயசில் வருது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கேதுவிலேயே ஒரு ஆட்டம் கண்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் எல்லாம் கேது சரியில்லாத நிலைகளில் இருக்கக்குள்ள, பட் ஆனால் அந்த சுக்கிரன் சூப்பராக இருக்கக்குள்ள ஒரு பழைய வீட்டில் இருந்தாலும் அவங்க வீடு மாறி புதிய வீடாக வர்றது, அதே மாதிரி சாதாரண வாழ்க்கை அப்படின்றதே அந்த மனிதனுக்கு மாறிடும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரொம்ப ஃபேவராக அந்த சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்போ நல்ல ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கிறது, உங்களுடைய ஸ்டேட்டஸ் மற்றவங்க மத்தியில் உயரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஃபேமிலியில் ஒரே சந்தோஷம், பிள்ளைகளோட கல்வியாக இருக்கட்டும், அவங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ சுக்கிர திசை அப்படின்றதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான திசையாக இருக்கும். கலைகளில் ஆர்வமாக இருக்கிறது,
அடிக்கடி பார்த்தீங்கன்னா, நெறைய சுற்றுலாக்கு போறது, சொகுசு சுற்றுலா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சினிமாக்கு போறது, மற்ற விஷயங்கள் கலைகள்ல ஆர்வம் இருக்கிறது, இசையாக இருக்கட்டும், சினிமா இது எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி அலங்கார பொருட்கள் மீது ரொம்ப அதிக நாட்டம் இருக்கும். ஸோ அப்படியே உங்களுடைய தோற்றத்தையே நீங்க மாத்திப்பீங்க சுத்தமா. கேதுவுல பிடிப்பே இல்லாம இருந்தவங்க கூட சுக்கிர திசையில சுக்கிரன் நல்லா இருக்கப்போ அழகுபடுத்திக்கிறது. உங்களுடைய ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிடுக்கா கவர்ச்சிகரமான ஒரு ஆடைகளை உடுத்துறது மாத்திடும் இந்த திசை அப்படின்றது. ஸோ தோற்றமே பொலிவா இருக்கிறது, ரொம்ப யங்கா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி, சொத்துக்கள்ல முதலீடுகள் பண்றது எல்லாமே இருக்கும். பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய விஷயம், சேமிப்பு உயரக்கூடிய விஷயம் இருக்கும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படின்றப்போ டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இல்ல கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதிகப்படியா உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இனிப்பு உணவுகளை சாப்பிட்றத குறைச்சிக்கிறது அப்படின்றது நல்லது. அப்போ இந்த கேது திசைக்கு பின்னாடி வர இந்த சுக்கிர திசை அப்படின்றது வாழ்வை வந்து கொஞ்சம் மாற்றக்கூடிய திசை தான். கேது திசையில கஷ்டங்களை எல்லாமே இந்த சுக்கிரன் தொடச்சி போட்டுரும். இந்த சுக்கிரன் வந்து என்ன உங்களைய இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பணத்தை செலவு பண்ண வைக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ பணத்தை வந்து விரயம் செய்யாமல் அதை ஏதாவது முதலீடுகளில் போடுறது நல்லது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர திசை அப்படின்றது மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி, துலாம் லக்னம், மகரம், கும்ப லக்னம். ஸோ இந்த லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஏன்னா மேஷம் அப்படின்றது செவ்வாயுடைய லக்னம். இருந்தாலும் இந்த செவ்வாயுடைய லக்னத்துக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, தனாதிபதியாகவும் களத்திராதிபதியாகவும் வருவார். அப்போ களத்திரஸ்தானாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்குள்ள வாழ்க்கை துணை மூலம் பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய, திருமணமான பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அவங்க மூலியமாக நல்ல வாழ்க்கை இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். இந்த சுக்கிரனுடைய அமைப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவரே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக வருவார். இவரே 6ஆம் அதிபதி வருவார். ஒருவேளை ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்குள்ள கொஞ்சம் கடன் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ லக்னாதிபதியும் இவர் தான், உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தான அதிபதியும் இவர் தான். வந்து ஒருவேளை லக்னத்தில் வலுத்திருக்கக்குள்ள மிகப்பெரிய கடனை வாங்க வச்சிருவாரு, உங்களை சிக்கலில் மாட்ட வச்சிருவாரு. ஸோ அடுத்து வரக்கூடிய சூரிய திசையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கடன் வாங்குற விஷயங்களில் ரிஷப லக்னத்தவர்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம் தான். அதாவது 12ஆம் அதிபதியும் இவர்தான், 5ஆம் அதிபதியும் இவர்தான். பூர்வ புண்ணியாதிபதி, விரையாதிபதி அப்படின்றது சுக்கிரன் தான். அப்போ வெளிநாடு மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியது, வெளிநாடு போய் வேலை செய்கிறது, வெளிநாடு மூலமாக வரக்கூடிய வருமானம், ஸோ நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளால் வெற்றி, குழந்தைங்க மூலமாக நல்ல பெயர் புகழ் அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, கடக லக்னமாக இருக்கட்டும், தனுசு, மீன லக்னம், சிம்ம லக்னம் இந்த 4க்குமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகை கிரகமாக வர்றதுனால, ஸோ உங்களுக்கு சுக்கிரன் எந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் லக்னாதிபதி. ஸோ அதனால் நல்ல இடத்துல இருக்கக்குள்ள சிறப்பான பலன்களை தான் தருவார். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தான அதிபதியாகவும் வருவார், 12 விரையாதிபதியாகவும் வருவார். மேஷமும் செவ்வாயுடைய லக்னம் தான், விருச்சகமும் செவ்வாயுடைய லக்னம் தான். பட் விருச்சக லக்னக்காரங்களுக்கு அமையக்கூடிய அந்த வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களே வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். மேஷத்துக்கு வந்து லாபமாக வர்றது, விருச்சகத்துக்கு வந்து கொஞ்சம் விரயமாக தான் வரும். இப்போ தனுசு, மீன லக்னத்திற்கு சுக்கிர திசை நடக்கக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ருணரோக சத்துருஸ்தான அதிபதியோட திசையாக இருக்கும். மீன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அட்டமாதிபதியோட திசையாக இருக்கும். இப்போ ஹெல்த்தில் கை வைக்கிறது, எதிராளிகளுடைய பிரச்சனையை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மகர கும்ப லக்னத்துக்கு சிறப்பான பலன்களை தருவார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறும் இடம் அப்படின்றது பார்த்தோம்னா துலாம் வீடும், ரிஷப வீடும், உச்சம் பெறக்கூடிய வீடு பார்த்தோம்னா மீன வீடு. அப்போ சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சமாக இருந்து 1, 4, 7, 10ஆம் இடங்களில் இருக்கக்குள்ள மாளவியா யோகம் அப்படின்ற மிகப்பெரிய யோகம் வந்து இருக்குது. ஸோ இந்த யோகம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மனுஷனை கூட மிகப்பெரிய கோடீஸ்வரராக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணும்.
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, பூசம் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்கோல, நிச்சயமாக வாழ்க்கை மாற்றத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நல்ல உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை குடுத்துருக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் நல்லா இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அந்த ஜாதகர் ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. எப்பயுமே இவங்க கிட்ட ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ நமக்கே பிடிக்கும். பக்கத்தில போய் நிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் யூஸ் பண்ற அந்த சென்ட்டு, ஸ்ப்ரே ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுத்தமான ஆடைகள், நல்லா நேர்த்தியான ஆடைகள, கவர்ச்சிகரமான ஆடைகள அணிபவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்குள்ள, இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, பெண்களால் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாரு. அதே மாதிரி கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாரு. பெண்களால் இவர்களுக்கு லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சுக்கிரன் மிக பலவீனமாக இருந்து பாதிப்புகளை தரக்கூடிய விதத்துல இருந்தாரு அப்படின்னா, ஏன்னா சுக்கிரன் பலவீனமா இருக்கக்குள்ள கடன்கள்ல சிக்கிறதற்கும், அதே மாதிரி பெண்களால நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சரியான வேலை இருக்காது, தொழில் அமையாது, நஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள், உடல் நோய் பிரச்சனைகள் இப்படியெல்லாம், அதே மாதிரி பாலியல் தொடர்பான நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சந்திக்கக்குள்ள உங்களுக்கு சுக்கிரன் பலவீனமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ சாத்தி, நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி அஷ்டகம் பண்ணுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சுக்கிரனோட அந்த பாதிப்புகளை வந்து குறைக்கும். மொச்சை வந்து தானமா குடுங்க. ஏழை பெண்களுக்காக இருக்கட்டும், இல்ல விதவை பெண்களுக்காக இருக்கட்டும், ஆடைகள தானமா தாங்க. எப்பயுமே வந்து நீங்க இருக்கிற இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வாசனையா வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய ஆற்றலை வந்து உங்களுக்கு அதிகமா தர ஒரு காரணமா இருக்கும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வைக்கிறது, வெல்லம் கலந்த பச்சரிசியை வந்து பசுமாட்டுக்கு குடுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சுக்கிர தோஷத்தை வந்து பெருமளவு குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மெயினா பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா பெண்கள மதிங்க. பெண்கள் கிட்ட தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றதே இருக்கும். நீங்க துச்சமா பேசலாம், அவங்களை வந்து தூக்கி வீசலாம் வார்த்தைகளால. இதெல்லாமே வந்து கண்டிப்பா பண்ணாதீங்க. இது இன்னும் இன்னும் இருக்க இருக்க நெருக்கடியான ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு தந்துரும். ஸோ அதனால முக்கியமா சுக்கிரன் உங்களுக்கு வீக்கா இருக்குது அப்படின்னா, பெண்களை மதிங்க. வீட்ல இருக்கிற பெண்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அத செஞ்சு குடுங்க. முக்கியமா மனைவியை வந்து நல்லபடியா வழிநடத்துங்க.